பிராண்டி செய்திகள். லீகல் ரிலீஃப். சொத்து விவகாரத்தில் ஜெயக்குமார் சி.வி. சண்முகம் நிம்மதி. விஜய் மீதான மனுவும் தள்ளுபடி. கோர்ட் அதிரடி. குட் ஈவினிங் தமிழ்நாடு. இது உங்க மேக்ஸிமஸ். பிராண்டி நியூஸ். தேர்தல் களம் சூடா இருக்கிறப்போ சில வேட்பாளர்கள் மேல சொத்து விவரத்தை மறைச்சதா கோர்ட்ல வழக்கு மேல வழக்கு விழுந்துச்சு பாஸ். ராயபுரம் ஜெயக்குமார், விழுப்புரம் சி.வி. சண்முகம் 2 பேர் மேலையும் சொத்து ஏறிடுச்சுன்னு போடப்பட்ட மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் இப்போ தூக்கி போட்டுருச்சு. அது மட்டும் இல்ல, தவேக தலைவர் விஜய் தன்னோட மனைவிக்கு கடன் கொடுத்த விவகாரத்துல வந்த மனுவும் காலி. மொத்தத்துல 3 பேருக்கும் இருந்த சட்ட சிக்கல் இப்போ தீந்துடுச்சு பாஸ். ஒரு விசில போட்டு இந்த ஹைகோர்ட் அதிரடியை இப்பவே தட்டி தூக்கலாம். 1. அதிமுகவுக்கு நிம்மதி. முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் மற்றும் சி.வி. சண்முகம் ஆகியோருக்கு எதிராக தொடரப்பட்ட சொத்து விவர வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. 2. ஜெயக்குமார் சர்ச்சை. 2021 ரூபாய் 39 லட்சமாக இருந்த சொத்து 2026 ரூபாய் 70 லட்சமாக உயர்ந்தது குறித்து விசாரணை நடத்த கூறிய மனுவை தலைமை நீதிபதி அமர்வு நிராகரித்தது 3. சி.வி. சண்முகம் அப்டேட். மயிலம் தொகுதி வேட்பாளர் சி.வி. சண்முகத்தின் அசையும் சொத்துக்கள் ரூபாய் 12 லட்சத்திலிருந்து 60 லட்சமாக உயர்ந்தது தொடர்பான புகாரும் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது. 4. விஜய்க்கும் ரிலீஃப். தனது மனைவி சங்கீதாவுக்கு ரூபாய் 12.6 கோடி கடன் வழங்கியதாக வேட்புமனுவில் விஜய் குறிப்பிட்டிருந்தது குறித்து ஆய்வு செய்ய கோரிய மனுவும் இன்று தள்ளுபடியானது 5. நீதிபதிகள் கருத்து. ஏற்கனவே இதை போன்ற கோரிக்கைகளுடன் தாக்கல் செய்யப்பட்ட முந்தைய வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டதை முன்மாதிரியாக கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 6. தேர்தல் களம் கிளியர். மே 4ஆம் தேதி வாக்கெண்ணிக்கை நடக்கவுள்ள நிலையில் இந்த முக்கிய வேட்பாளர்களுக்கு இருந்த சட்ட ரீதியான தடைகள் இப்போ மொத்தமா நீங்கிடுச்சு 7. மனுக்கள் நிலவரம். ஒட்டுமொத்தமாக தாக்கல் செய்யப்பட்ட 7599 மனுக்களில் 4918 மனுக்கள் மட்டுமே ஏற்கப்பட்டு 2365 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நீதிமன்ற உத்தரவை பார்க்கும்போது நம்ம தல அஜித் சொன்ன அந்த ஒரு மாஸ் பஞ்ச் இதோ. நம்ம பக்கம் நியாயம் இருந்தா எந்த கோர்ட்டும் நம்மை கைவிடாது பாஸ். வதந்திகளும் வழக்குகளும் வரத்தான் செய்யும், ஆனா உண்மை என்னைக்குமே ஜெயிக்கும். சொத்து விவர புகார்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது சரியா? உங்க போல்ட் கமெண்டை சொல்லுங்க. 2026 தேர்தல் மே 4 ரிசல்ட் மற்றும் அனல் பறக்கும் செய்திகளுக்கு பிராண்டி நியூஸ். உண்மையை லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். This is Maximus signing off. Have an energetic day. இந்த சட்ட ரீதியான வெற்றி அப்டேட்டுக்கு ஒரு விசிலை போட்டு ஷேர் பண்ணுங்க. பாஸ், பை பாய்.